தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் 60 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்த காட்டுப்பன்றி குட்டிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். கூடுதல் தகவல்கள். வணக்கம். அதாவது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே காப்புக்காடு பகுதி அமைந்துள்ளது. இந்த வனப்பகுதியிலிருந்து மான், காட்டுப்பன்றிகள் உள்ளிட்ட பல வனவிலங்குகள் இங்கே உள்ளன. இந்த வனப்பகுதியில் நெல், கிழங்கு, மக்காச்சோளம் உள்ளிட்ட விவசாய நிலங்களும் இதனை ஒட்டி அமைந்துள்ளது. இந்த பகுதியில் இன்று செட்டிலி கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தா என்பது விவசாய தோட்டம் உள்ளது. இந்த தோட்டத்து கிணத்தில் வனப்பகுதியில் இருந்து இறை தேடி ஊருக்குள் கும்பலாக வந்த 15க்கும் மேற்பட்ட காட்டுப்பன்றிகளில் 6 காட்டுப்பன்றி குட்டிகள் 60 அடி ஆழம் உள்ள கிணற்றில் தவறி விழுந்தது. இதையடுத்து இன்று காலை கோவிந்தராஜ் தனது தோட்டத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது தோட்டத்து கிணற்றுக்குள் இருந்து சத்தம் கேட்கவே அவர் கிணற்றின் அருகே சென்று பார்த்தபோது அதில் சுமார் 1 வயது மதிக்கத்தக்க 6 காட்டுப்பன்றி குட்டிகள் தவறி விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து கோவிந்தராஜ் பாலக்கோடு வனச்சரக அலுவலர் நடராஜ் அவர்களுக்கு அளித்த தகவலின் பேரில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மேலும் பாலக்கோடு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். கிணற்றில் இருந்த காட்டுப்பன்றி குட்டிகளை வலையிட்டு 3 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி பத்திரமாக உயிருடன் மீட்டு சாக்கு பையில் மொரப்பூர் காப்புக்காடு வனப்பகுதியில் விட எடுத்து சென்றனர். 6 காட்டுப்பன்றிகள் குட்டிகள் 60 அடி ஆழம் உள்ள கிணற்றில் விழுந்து உயிருக்கு போராடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த காட்டுப்பன்றிகளை பத்திரமாக மீட்ட தீயணைப்பு துறையினர் மற்றும் வனத்துறையினருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.